இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மேச ராசி. இந்த மேச ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு, வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகம் எப்படி கணிக்கப்படுது அப்படின்னா, அவங்க பிறக்கிற அந்த நாள், திதி, நேரம், நட்சத்திரத்தை வைத்து தான் ஜாதகம் கணிக்கப்படுது. எல்லாவற்றையும் விட ஒரு ஜாதகர் பிறந்த ராசி லக்னம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதை வைத்து தான் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கோ, அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறத கணிக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஒருவர் பிறந்த லக்னம் ராசி மேசமாக இருக்குது அப்படின்னா அந்த ராசியிலேயே செவ்வாய் கிரகம் இருக்கும். அந்த பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஜாதகருக்கு பிறவியிலேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வீரம், ஒரு திறன் உள்ள ஒரு உடல் அமைப்பு, அதேமாதிரி உடல் பலம், அதேமாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இரத்த சம்பந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இவங்களை ஒரு வீரியத்தன்மை மிக்கவங்க அப்படின்னு சொல்லலாம். உடன் பிறந்தவங்களுக்கு சகோதரராகட்டும் சகோதரியாகட்டும் அவங்க மூலிமா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி சகோதர சகோதரிகள் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பவர்கள். நிலம் வாங்கிறது, பூமி வாங்குறதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க இந்த மேசராசி என்பவர்கள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஜென்ம லக்னம் ராசி அமைந்தது கரெக்டாக, அதில் சூரியன் இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் ஜாதகருக்கு நல்ல ஒரு உடல் அமைப்பு இருக்கும். தைரியமான குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க, சிறந்த நிர்வாகத்திறன் உள்ளவங்களாக இருப்பாங்க, கல்வியில் கூட சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி காவல்துறை, இராணுவத்துறையெல்லாம் ஒரு சிறந்த சாதனையாளராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் அமையும். அதே மாதிரி அரசியல் துறையில் கூட நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தந்தை சகோதரன் மீது அதிக பாசம் வைத்திருக்கக்கூடியவங்கள இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு நட்பு கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் நட்பு கிரகமாக இருப்பார். குரு கிரகம் தசாபுத்தி கரெக்டாக இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை, நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சரி, இவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி மேசராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். நெருப்பு ராசி என்பதனால டக்கு டக்குன்னு கோபம் வரும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கோபம் அதிகமாகவே வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உபய ஜெயஸ்தானமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வையை சந்திக்க இருக்கிறார். அதோட கூட 3, 6 ஆகிய இடத்தின் அதிபதியாக புதன் வக்கரகம் பெற்று இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்த ஒரு விஷயம், கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்த ஒரு விஷயம், இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கூட அது ஒரு முடிவுக்கு வரும். நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, சொத்து சம்மந்தமான பிரச்சனை போயிட்டுருக்கு, ஒரு வேலை சம்மந்தமாக ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுருந்துருப்பீங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஓரங்கட்டி வச்சுருந்துருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தூசி தட்டி எடுங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பூர்வீக சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். குறிப்பாக உங்களுடைய சித்தப்பங்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களுடைய பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும். உங்களையுமே கொஞ்சம் கோபப்படுத்தி பார்ப்பாங்க உங்களுடைய உறவுகள் கூட. நீ இதை போய் கேளு முதல்ல அப்படிங்கிற மாதிரி உங்களை தூண்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு நின்று ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதோ அந்த பிரச்சனைக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி உங்களை கோபப்படுத்திட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் வாதாடிட்டு இருப்பீங்க. எங்களுக்கு இந்த சொத்து வேணும், இது வேணும் அப்படிங்கிற மாதிரி
வாதாடிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க ஒரு பக்கமாக நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் படுத்திக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக உடன் பிறந்தவங்களால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். உங்களுடைய கோபத்தை தோன்ற மாதிரியே சில வார்த்தைகள்லாம் இந்த காலகட்டத்தில் பேசிடுவாங்க. நம்ம நம்பணும், ஆனால் நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். சினத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நிறைய சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பணம் சம்பாதிப்பதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். பணிக்கு செல்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கு. ரொம்ப கண்ணும் கருத்துமாக அவங்களுடைய வேலையை கரெக்டாக செய்து முடிக்கிறதுனால ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் சேர்ந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தனிப்பட்ட பணி மாற்றமெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக இடமாற்றம் வேணும்னு கேட்டுருந்துருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அனைத்து வசதிகளும் கூடிய ஒரு அழகிய தனி வீடு கட்டி அதில் குடிபெயரக்கூடிய அமைப்பு இந்த மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க. நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் அடமானம் வச்ச சொத்தெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் அந்த அடமானம் வச்ச சொத்தெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் மேசராசி அன்பர்கள் சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா வளையலை தானமாக வாங்கி கொடுங்க. ஆடி மாதத்தில் வளையல் தானம் வழங்குறது ரொம்பவும் நல்லது. ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்திற்கு போய் கோயிலுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு வளையல் தானமாக வழங்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செல்வ செழிப்பும் வருகின்ற நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். அதே மாதிரி செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா செவ்வாய்க்கே அதிபதி அந்த முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும். உங்களுக்கும் முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய மூல மந்திரங்களை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்ங்க. இந்த மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளோட நலனில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. ஏன்னா திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பூர்வீக சொத்து விவகாரங்கள்லாம் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டீங்கன்னா சின்ன சின்ன இடையூறுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் யோகக்காரகன் ராகு லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். வர வேண்டிய பணம்லாம் கூட கரெக்டான டைமுக்கு வரும். முடங்கி கிடந்த தொழிலெலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். அதே மாதிரி சிறு தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவுமே நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் எதுவும் வராது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் புதிய வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆகஸ்ட் 8 முதல் புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வங்கியில் கூட பணம் கேட்டுட்டு அது ரொம்ப நாளாக கிடைச்சிருக்காது. நிறைய டைம் நீங்களும் நடந்து பார்த்துட்டு அந்த பணம் வந்திருக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த பணம்லாம் கிடைக்கும். நினைத்தவற்றை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாதிப்பீங்க. பணியாளர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். நினைத்த வேலையை கூட கரெக்டான டைமில் செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டை பெறுவீங்க. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் கலஸ்திர பாக்கிய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. திருமண வயதில் இருக்கிறவங்க நீண்ட நாளாக நாங்களும் வரன் தேடிட்டே இருக்கோம், ஆனால் எங்களுக்கு வரன் அமையவே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க வருகின்ற நாட்களில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். நல்ல ஒரு ஆதாயத்தையும் பெற்றுத்தரும். குடும்பத்திலே ஆகட்டும், தொழிலே ஆகட்டும், வியாபாரத்திலே ஆகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும்.
குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்றுட்டு வாங்க. குறிப்பாக உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்றுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செய்யுங்க. மேசராசி என்பர்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசி பரிபூரணமாக உங்களுக்கு இருந்தது அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவுமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு வராது. உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.